வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். அவர் அனிமல்ஸ்க்கு ரொம்ப போய் பார்ப்பார். மெயினாக யானைக்கு அவர் யானை டாக்டர்னே சொல்வார். அவங்க பேர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் 2002 இறந்துடுறார். ஒரு தடவை அவருக்கு ஒரு ஃபோன் வருது. முதுமலை காட்டு பக்கத்தில் அவர் கூப்பிடுறாங்க. ஒரு யானைக்கு உடம்பு சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இவர் போகிறார். அவர் டாக்டர் கேன்னு சொல்லுவாங்க. அவரை அசஸ் பண்ணுறதுக்கு 2 காட்டுவாசிகளும் கூட போகிறாங்க. பட் இந்த டாக்டருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்குது. என்ன டேலண்ட் அப்படின்னா, அந்த காற்றுல வர வாசனையை வச்சு எத்தனை யானை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் யூகிக்க முடியும். ஸோ அவர் அந்த காட்டுக்கு போகும்போது சொல்கிறாரு, அந்த வாசனையை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த இடத்துல நிறைய யானை இருக்குது, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 17 யானை சுற்றி நின்றுட்டுருக்கு. சுற்றினா அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. இந்த அடிப்பட்ட யானை இருக்கு இல்லையா, அந்த அடிப்பட்ட யானையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே நிற்கிறாங்க. ஆனால் தூரமாக நின்று பார்க்குறாங்க. ஸோ இவங்க போனோடனே யானை ரொம்ப வலியில் இருந்திருக்கு. இவங்க போனோடனே மயக்க மருந்து கொடுத்தோடனே யானை கொஞ்சம் நேரத்தில் சரிஞ்சிருது. சரிஞ்சோடனே இந்த யானைக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறார். பார்த்தா கால் டபுள் மடங்காக பெருசாக வீங்கியிருந்து. ஸோ ஓகே, ரொம்ப பெருசாக வீங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு புண்ணை ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்த்து க்ளீன் பண்ணிட்டு கையை உள்ளே விட்டு எடுத்தா என்னமோ மாட்டியிருக்கிறது தெரியுது. என்னடா மாட்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா பீர் பாட்டிலோட சில பார்ட்ஸ் காலுக்குள்ளே ஏறிடுச்சு. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து எல்லாம் மருந்து போட்டு பெருசாக கட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அவர் சொன்னாராம், அவர் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. யானை என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நடக்குமா. 70 கிலோமீட்டர் நடக்கும். 100 கிலோ உள்ள அளவுள்ள சாப்பாடாக சாப்பிடுமா. தண்ணி 60லேருந்து 70 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்குமா. ஸோ இந்த யானை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த இலைப்பாறணும் அப்படிங்கும்போது ஒரு மரத்தடியில் தான் இலைப்பாருமா. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தடியில் தான் இந்த பீர் பாட்டில் யூஸ்வலாக தண்ணியை போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே அது வைக்க மட்டும் இல்லாமல் அதை உடச்சிட்டும் வராங்க. ஸோ இந்த யானையோட கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. ஒரு மணல் மூட்டையில் நீங்கள் ஒரு கத்தி குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி உள்ளே போகும் அந்த மாதிரி இந்த பீர் பாட்டில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால அப்படியே காலுக்குள்ளே ஏறி போச்சு. இந்த யானை என்ன பண்ணுமா, 70 கிலோமீட்டர் நடக்கிற யானைனால் நடக்க முடியாது. ஏன்னா அது வலி வந்தோடனே என்ன பண்ணுமா, 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும். அப்படியே அந்த இருக்கிற இடத்துலேயே அந்த மாதிரி குத்திடுச்சு அப்படின்னா அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துலேயே அப்படி நிற்க ஆரம்பிச்சிருமா. நிற்க என்ன ஆகும்னா கால் அழுக ஆரம்பிச்சிருமா. கால் அழுக ஆரம்பித்தோடனே யானை கொஞ்ச நாள் கழித்து அப்படியே இறந்துருமா. ஸோ யானை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அனிமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்க இருக்கும். அதை பார்த்தாவே ஆசையாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா ஓடிப்போய் அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்மளை சுற்றி பல மிருகங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு மிருகத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட வேலை. அதை அழிக்கிறதுக்கான எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நமக்கு தகுதியே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் வெளியில் போனீங்க, காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து பிளாஸ்டிக்கெல்லாம் எதுவுமே போடாதீங்க. நீங்கள் டூரெல்லாம் போனீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எடுத்து உங்களோட கார்லேயோ உங்களோட கையிலையோ எடுத்து திருப்பி கொண்டு எங்கே போடணுமோ போடுங்க. முக்கியமாக பாட்டில் உடச்சி போடாதீங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி போடாதீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளும் எப்படி நம்மளோட சூழ்நிலையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நமக்கும் பொறுப்பு இருக்குது. நம்ம பொறுப்பு மட்டும் இல்லாமல் மற்றவங்கள துன்புறுத்துறதுக்கும் நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஓகேயா? ஸோ யானையோட கதைகளை இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பெருசாகி நம்ம சொல்கிறதோட சின்ன பிள்ளையிலேருந்தே காட்டுக்கு போனால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பெருசாகும் போது அவங்க சந்ததியருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மெசேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஓகேயா? கடமை இருக்குது, உரிமை இல்லை, கடமை இருக்குது.